ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் இது என்சிஆர்டி புக்கில் இருந்து நம்பர் சிஸ்டம் ஓகேவா. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன, இர்ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருக்கோம், அதாவது போன ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சிருப்போம். ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா P/Q அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். Q இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதாவது P/Q அப்படின்னா என்னென்னா P அண்ட் Q ஆர் இண்டீஜர்ஸ். இண்டீஜர்ஸ்னால் என்னன்னு நமக்கு தெரியும், அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், அதை தான் நம்ம வந்து இண்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த ரேஷனல் நம்பர்ஸுங்கிறது எப்படி இருக்கும்னா, இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் 1/2 4/3 -6/4ன்னு இருக்கா, இது மாதிரி இருக்கிறது தான் ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும், இப்போ ஃப்ராக்ஷனுக்கும் ரேஷனல் நம்பர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ராக்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஃப்ராக்ஷன் வந்து என்ன ஃபார்மேட் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டுமே, அதாவது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே எப்படி இருக்கும்னா ஹோல் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஹோல் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் ஃபுல்லாக ஹோல் நம்பர்ஸ். ஸோ 0 1 2 3 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ். ஸோ அது வந்து ரெண்டுமே எப்படி இருக்கும்னா ஹோல் நம்பர்ஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இண்டீஜர்ஸ் நம்பர், அதாவது இண்டீஜர்னால் என்னது, பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும் ஓகேவா. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். சரியா. ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே ஃப்ராக்ஷன் சொல்ல முடியாது, ஆனால் ஃப்ராக்ஷன் எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ்னு நம்மளால் சொல்ல முடியும். இதுதான் இதுக்குள்ள மெயினான டிஃப்ரென்ஸ். இப்போது இந்த எக்ஸாம்பிள் பார்க்குறோம். 1/2 இருக்குது, 4/3 இருக்குது, -6/4 இருக்குது. இதுதான் என்னதுன்னா P/Q. இதில் Q இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ரெண்டு ஃபார்மேட் கொடுத்துருக்கேன், 0/4 அண்ட் 4/0. இப்போ 0ங்கிறது ரேஷனல் நம்பர் ஓகேவா. ஏன் அப்படின்னா இந்த நியூமரேட்டரில் 0 வரலாம், வந்தால் அது ரேஷனல் நம்பர் தான். ஆனால் டினாமினேட்டரில் அந்த Qங்கிற ஃபார்ம் வந்து 0 இருக்கக்கூடாது, இருந்தால் நமக்கு வந்து அது ரேஷனல் நம்பர் கிடையாது. அது எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 0/4ன்னு இருக்குது, இந்த 4 வந்து டிவைசர், 0 வந்து டிவைடண்ட், அது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டோம். இப்போ இதோட ஆன்சர் வந்து கோஷியன்ட் என்ன கிடைக்கும், 4 வந்து 0வால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 0ங்கிற ஆன்சர் கிடச்சிருது. ஸோ 0ங்கிறது கோஷியன்ட். ஆனால் இது வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு. பட் இந்த இடத்துல பாருங்கள் 4/0 அப்படின்னு இருந்துச்சுன்னா 0 வந்து டிவைசர், 4 வந்து டிவைடண்ட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளால் எந்த நம்பரால் வச்சு மல்டிபிள் பண்ணால் அந்த 4ங்கிற நம்பர் கிடைக்கும், நம்மளுக்கு எதாலையுமே பண்ண முடியாது. ஸோ எந்த நம்பரை 0வால் மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு 0ங்கிறது தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்மளால் இதை டிஃபைன் பண்ணவே முடியாது. அதனால தான் இந்த 0ங்கிறது Q அந்த இடத்துல வரக்கூடாது, அதாவது டினாமினேட்டரில் Q வரக்கூடாது. அதனால தான் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா P/Q, Q இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இதான் இதோட டெஃபினிஷன் ரேஷனல் நம்பர்ஸ்க்கு ஓகேவா. அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ரேஷனல் நம்பர்ஸ் வந்து டெர்மினேட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் இந்த ரெண்டுலேயும் முடிஞ்சிருந்தா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இப்போ புரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர்ஸை பார்த்துட்டோன்னா இந்த இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இர்ரேஷனல் நம்பர்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இர்ரேஷனல் அப்படின்னா என்னென்னா, a number is called irrational if it cannot be written in the form of P/Q. இது வந்து P/Q ஃபார்மேட்டில் இருக்காது. where P and Q are integers and Q is not equal to 0 இந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்காது. ஸோ இதுதான் என்னென்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ரூட் நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, √2 √3 இந்த பை இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா, இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து போயிட்டே இருக்கும். இந்த டிஜிட் வந்து இது வந்து என்னென்னா லாங் டிவிஷனில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது போட்டிங்கன்னா இது நம்பர் பாருங்கள் 1.414 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது ரிப்பீட்டிங் டிஜிட்டும் கிடையாது, டெர்மினேட்டும் ஆகாது. இந்த மாதிரி நம்பர்ஸ் என்ன சொல்கிறோன்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் ரெண்டும் சேர்ந்தது தான், அதாவது ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸை தான் ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். ஸோ ரியல் நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ் ரெண்டும் சேர்ந்தது. ஸோ ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம P/Q பார்த்தாச்சு. ஸோ அதுக்கு மேலே இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, இது வந்து டெர்மினேட்டிங் டிஜிட் இருக்கும். அடுத்து வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். ரெக்கரிங் அப்படின்னா என்னதுன்னா ரிப்பீட்டிங் டிஜிட்ஸ் வரும். சரியா. ரிப்பீட் ஆனாலும் சரி, அது டெர்மினேட் ஆகலை அப்படின்னாலும் அது வந்து என்ன ஆகும், ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஸோ இது வந்து ரிப்பீட் ஆகுது, பட் இது வந்து டெர்மினேட் ஆகலை அப்படின்லாம் கிடையாது. இது வந்து நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் ஓகேவா. டெர்மினேட் ஆனாலும் அது வந்து என்னது ரேஷனல் நம்பர்ஸ் தான். அதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். 23/8 அதுக்கு வந்து ஆன்சர் என்ன வருது, 2.875. இது வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு, அதாவது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து டெர்மினேட்டிங் ரேஷனல் நம்பர்ஸ்.
நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் எப்படின்னா இப்போ 10/9 வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 1.1111 போயிட்டே இருக்கும், அதுக்கு எண்ட்லெஸ், இது எண்டே கிடையாது. ஆனால் அது என்ன ஆகுது, ரெக்கரிங் அப்படின்னா என்னதாகுது, ரிப்பீட் ஆகுது. அந்த 1ங்கிற நம்பர் வந்து திருப்பி 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 வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்னு சொல்கிறோம். ஸோ இதோட ஆன்சர் என்னது, 1.1. நம்ம ஒரு பார் போட்டால் போதும், எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அந்த நம்பரில் பார் போட்டால் போதும். ஸோ இந்த இடத்துல 1 தான் ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டுருக்கா, அதனால் 1 மேலே பார் போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இதுதான் ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங், அதாவது முடியவும் முடியாது, அதே மாதிரி திருப்பி ரிப்பீட் ஆகாது, அந்த மாதிரி நம்பரை தான் என்ன சொல்கிறோன்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே இருக்குது. √2 இருக்குது, √3 இருக்குது, பை இருக்குது. இப்போ பையோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 22/7. ஓகேவா, அந்த 22/7 வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 3.15 அந்த மாதிரி சம்திங் கிடைக்கும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா போயிட்டே இருக்கும், அதுக்கு வந்து எண்டு கிடையாது, அது வந்து நான் டெர்மினேட்டிங், அதே மாதிரி நான் ரெக்கரிங். தட் நம்பர்ஸ் ஆர் கால்டு இர்ரேஷனல் நம்பர்ஸ். இதுதான் இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த